Please allow me to state my observation. I wrote it down thinking only of the impending present. I call it the spell-checked story of the living dead. Of the living dead. Of the living dead. இது லிவிங் டெட்டா? கமலஹாசன் சார் ஒரு ராஜ்யசபா பதவிக்காண்டிய தன் கொள்கையவே அடகு வச்சு அறிவாலயத்துல நீங்க தஞ்சம் புகுதீங்களே, அதை விட ஒரு பெரிய லிவிங் டெட் வேற என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? Sons of Anna and the great grandson of M.K. Gandhi and Periyar stands before you, sir. பெரியார் லாஜிக் எல்லாம் பத்தி பேசுறது சரிதான், ஆனா அதே பெரியார் சொல்லி கொடுத்த சுயமரியாதை எங்க போச்சு? மாற்று அரசியல் ஆரம்பிக்கப்படுன்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு, ஆனா ஒரே ஒரு சீட்டுக்காண்டிய தான் கொள்கையை மறந்து தான் சுயமரியாதையை இழந்து ஒரு பி டீம் வேலையை கச்சிதமா பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப புரியுதா ஏன் நீட் வேண்டாங்கிறோம்? இது சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். காசு வேணும்னா சாமி வேணும், அது தசாவதாரமும் வேணும். ஆனா அதே கமலஹாசன் சாருக்கு அரசியல் ஒரு பதவி வேணும்னு அதே சனாதன தர்மம் ஒரு சங்கிலியா மாறிடும். காசுக்கு ஒரு நடிப்பு, பதவிக்கு ஒரு நடிப்பு. சும்மையா மக்கள் உங்களுக்கு உலக நாயகன்னு பேர் வச்சாங்க, சரியான வச்சிருக்காங்க. இந்த இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு வரணும்னா ஒரே ஒரு வழிதான், உங்கள் ஓட்டு. சீரமைப்போம் தமிழகத்தை. நாளை நாளை ஐயா, ஊழலுக்கு எதிராக உங்க டார்ச் லைட் இருக்குன்னு மக்கள் நம்பினாங்க. ஆனா இப்ப அதே டார்ச் லைட் உதயசூரியன் வீட்டுல நைட் லேம்ப் தொங்கிட்டு இருக்கே, இதுதான் சமரச அரசியலோ? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தந்தாய். தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் மொழி பத்தி உங்களுக்கு அவ்வளவு பற்றா? அப்ப ஏன் தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு அநீதி பத்தியும் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் வர மாட்டுக்கு? இப்போ உண்மை என்னன்னு தெரியுது. அதாவது உங்களுக்கு எழுதப்படுற ஸ்கிரிப்ட் டெல்லியில எழுதப்படல, டைரக்டா சென்னை அறிவாலயத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. சார், நீங்க நடிக்கிறது சினிமா தியேட்டர் போதும், தயவு செஞ்சு இந்த நாடாளுமன்றத்தை பயன்படுத்தாதீங்க. அதுக்கப்புறம் இந்த மக்கள் நீதி அப்படின்னு மைக்கு தயவு செஞ்சு பிடிச்சிடாதீங்க. ஏன்னா நீங்க பேசுறது ஃபுல்லாவே அறிவாலயம் நீதி தான். வெட்கப்படுங்க சார். வெற்றிவேல் வீரவேல், ஜெய பாரத்.